கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தபோது முதலாவது வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தார். பின்பு ஆண்டவர் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனாலும் அதற்கப்புறம் உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, தேவன் பகலையும் இருளையும் பிரித்தார் என்று. ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லிட்டார்னா வெளிச்சம் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் உண்மை என்னன்னா, இருளும் சில பகுதிகளிலே இருந்தது. அப்போ எந்தெந்த பகுதிகள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதோ அந்த பகுதிகள் எல்லாம் வெளிச்சத்தை அடைந்தது. எந்த பகுதிகள் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளவில்லையோ அந்த பகுதிகள் இருளாகவே இருந்தது. அதனால தான் தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொன்ன மாதிரி ஆகும். ஆனால் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் சொல்லிட்டாருன்னா வெளிச்சம் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. 4ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 1:4 சொல்லப்படுது, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை இந்த பூமியின் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டனவோ அந்த இடமெல்லாம் பிரகாசிக்குது, வெளிச்சம் உண்டாகிறது. எந்த பகுதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த பகுதிகள் இருளாகவே இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரரின் மூலமாக வார்த்தையை அதனுடைய வெளிப்பாட்டை கொடுக்கும்போது யார் அதை ஆமேன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம் உண்டாகும். ஆகையினாலே இதை நாம் சரியாக புரிந்து கொள்வது அவசியம். ஏனென்றால் ஆண்டவர் வசனத்தை எல்லாருக்கும் தான் கொடுக்குறாரு. ஊழியக்காரன் மூலியமாக எல்லாருக்கும் தான் வசனத்தை கொடுக்குறாரு. சிலர் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் மாம்ச பிரகாரமும் மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சிலர் அதே லெவல்லே அப்படி இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலும் மாம்ச பிரகாரமாகவும் வளருகிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதே நிலைமையிலே தங்கிவிடுகிறார்கள். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு சாப்பிட்ட புருஷர்கள் மட்டும்தான் 5000 பேர். 5000 பேருக்கு அதிகமான பேருக்கு உணவை கொடுத்து ஆண்டவர் அவர்களை போஷித்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் 3 நாட்கள் அங்கே ஒரு மீட்டிங்கே நடத்துகிறார். ஜனங்கள்லாம் உட்கார்ந்து அவருடைய வார்த்தை என்ன செய்கிறாங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அந்த காலகட்டத்தில் நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பசிச்சா சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் 3 நாட்களும் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, பல காரியங்களை சொல்கிறாரு, அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தமிழில் ஒரு குறள் கூட இருக்கு இல்லையா, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காதுக்கு தேவையான உணவு இல்லாதப்போ வயிற்றுக்கு என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. ஏன்னா அப்போ வயிறு பசிக்கும். 3 நாட்களும் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு பசி இல்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை என்கிற மன்னா என்கிற உணவு அவருடைய செவிக்குள்ளாக இருதயத்துக்குள்ளாக போயிட்டு இருக்குது. எப்போ ஆண்டவர் பிரசங்கத்தை முடிக்கிறாரோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசி உண்டாயிற்று. ஆண்டவர் அவங்கள பசியோடு அனுப்ப விரும்பலை. என்ன இருக்குதுன்னு கேட்டார். ஒரு சிறு பையன் கொண்டு வந்து 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு சொன்ன உடனே அதை வாங்கி வானத்தை நோக்கி பார்த்து ஆசீர்வதித்து இதை ஜனங்களுக்கு பரிமாறுங்கன்னு சொன்னார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இப்போ இதில் எத்தனை பேர் ஆண்டவர் பேசினதை முழுமையாக கவனிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது.
எத்தனை பேர் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது தூங்குனாங்கன்னு தெரியாது இல்லையா? நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இதே நானா இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒருத்தரா கூப்பிட்டீங்க வாங்க, நான் சொன்னேன் இல்லையா 4 பாயிண்ட்டு, அந்த 4 பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அப்பத்தையும் மீனை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நான் என்னென்ன பாயிண்ட் சொன்னேன்னுலாம் திரும்ப கேட்கவே இல்லை. தூங்கினவங்களுக்கும் சரி, வார்த்தையை அறகுறையாக கவனித்தவங்களுக்கும் சரி, வசனத்தை முழுமையாக கவனித்தவங்களுக்கும் சரி, ஆண்டவர் சாப்பாடை கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சமூகத்திற்கு என்னுடைய நிழலுக்கு வந்துட்டதுனால இனி நீ பசியா போகவே கூடாது. அதுதான் நம்முடைய ஆண்டவர். என்னுடைய சமூகத்தை தேடி நீ வந்துட்டீன்னா இனிமே உனக்கு பசின்றதே கிடையாது, உன்னை நான் அப்படி அனுப்பவே மாட்டேன்னு சொல்லி தான் எல்லாருக்கும் என்ன செய்தார்? உணவை ஆண்டவர் கொடுத்தார். இன்னொரு சம்பவம், கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை என்ன செய்கிறார்? ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றுறார். இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த அற்புதத்தை செய்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் அந்த இடத்துல போய் நின்று ஒரு ஜெபம் கூட பண்ணலை. ஆண்டவர் பிரேயரே பண்ணலை. ஆனால் இப்போ யாராவது வந்து ஐயா என்ன ஜெபமே பண்ணலை அப்படின்னு ஆண்டவரை கேட்டிருந்தா ஆண்டவர் சொல்லியிருப்பார், தேவையில்லைப்பா நானே வந்துட்டேன், நான் வந்துட்டேன் இல்லை, என் வார்த்தையை கவனி, அது போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். அப்போ எது நமக்கான பாதுகாப்பு? இந்த உலகத்தில் நம்முடைய பாதுகாப்பு நம்ம நிறைய விஷயங்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய பாதுகாப்பு எது அப்படின்னா, நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 18:10. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி. The name of the Lord is a strong tower. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம்னு வருது பாருங்க. பலத்த துருகம் என்பதற்கு ஸ்ட்ராங் டவர்னு வருது. The righteousness runneth into it and it's safe. நீதிமான் அதற்குள் ஓடி என்ன செய்வானா? சுகமாக இருப்பான்னா, சேஃபாக இருப்பான்னு அர்த்தம். கர்த்தருடைய நாமம், அதாவது the name of the Lord. கர்த்தருடைய நாமம் என்னதுங்க? அன்னைக்கு பேர் தெரியாது, ஆண்டவருடைய நாமத்துக்கு பல பேர் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இதுதான், இயேசு கிறிஸ்து. அப்போ கர்த்தருடைய நாமத்தினுடைய பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. அந்த பெயர் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான டவர் மாதிரியாம். நீதிமான் அதற்குள்ளே தான் ஓடி போய் என்ன செய்யணும்? ஒளிந்து கொள்ளணும். அதுதான் நம்முடைய பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் தான் நம்முடைய பாதுகாப்பு. அதற்குள்ளாக தான் நாம் சுகமாய் இருக்க முடியும். அவருடைய நிழல் தான் நமக்கு சுகம், அவருடைய சமூகம்தான் நம்முடைய பாதுகாப்பு. அல்லேலூயா. லோத்துவினுடைய வீட்டிற்கு தேவதூதர்கள் வந்துட்டாங்க. ஆண்டவர் சோதம் குமராவை அழிக்க போறேன்ட்டாரு. ஆபிரகாம் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். 50-100 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா? இல்லை, அழிக்க மாட்டேன். அப்புறம் ஆண்டவரே இன்னொரு வேண்டுதல், 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா? இல்லை, அழிக்க மாட்டேன். அப்புறம் 20 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா? இல்லை, அழிக்க மாட்டேன். 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். ஒரே ஒரு நீதிமான் இருந்தால் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். இப்படி அங்கே பரிந்து பேசுகிற ஜெபத்தை ஆபிரகாம் லோத்துவிற்காக ஏறெடுத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் அங்கே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்டிருப்பார், என்னப்பா திடீர்னு சோதம் குமாராவை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருப்பார். இல்லை ஆண்டவரே, ஆத்தும பாரம், அதனால் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். சோதம் குமாராக்கா நான் ஜெபம் பண்ணுறேன். ஏப்பா இந்த வடக்கு பக்கம்லாம் வேறு ஊர் இருக்கே, அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலை? இல்லை ஆண்டவரே, அங்கே எங்கள் அண்ணன் பையன் லோத்து இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை சொல்லு, உன் சொந்தக்காரர் இருக்கிறதுனால ஜெபம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருப்பார். அப்போது அங்கே லோத்துனுடைய அந்த சோதம் குமாரால் என்ன நடக்குது? தேவதூதர்கள் வந்துட்டாங்க, பட்டணத்தை அழிச்சாகணும். ஆனால் லோத்துவை என் குடும்பத்தையும் காப்பாற்றணும். லோத்துனுடைய குடும்பம் காப்பாற்றப்படுவதற்கு யார் காரணம் அப்படின்னா, லோத்து தான் காரணம். லோத்துவை வைத்து தான் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றுறாரு. அவங்க மனைவி ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்கன்னு எங்கேயும் போடலை, பிள்ளைகள்லாம் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்தாங்கன்னு எங்கேயுமே இல்லை.
ஆனால் லோத்து வீட்டினுடைய தலைவனாக இருந்தார். லோத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் இருந்தது. ஆண்டவரை தொழுது கொண்டிருந்தார். ஆகையினால ஏன்னா வசனம் சொல்லுது லோத்து நீதிமானாக இருந்தான்லாம் வசனம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் அவர் நிமித்தம் அவருடைய குடும்பத்தை என்ன செய்தார்? காப்பாற்றினார், அழிவிலிருந்து காப்பாற்றினார். இப்போ காப்பாற்றுறதுக்காக தேவதூதர்கள் வர்றாங்க. தேவதூதர்கள் வந்த உடனே அங்கிருந்த மக்கள் எல்லாம் கூடி வந்து லோத்துடைய வீட்டு முன்னாடி வந்துருன்னு, உன் வீட்டுக்கு பூசா 2 பேர் இருந்திருக்காங்க, எல்லாம் இவங்களை வெளியே வர சொல்லுங்க. அப்போ லோத்து வெளியே ஓடி வந்து என்ன செய்கிறாரு? கதவை அடைச்சிட்டு, அவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதீங்க, அவங்க என்னுடைய வீட்டிற்கு என்னுடைய நிழலிலே அவர்கள் வந்தபடினால் அவர்களை நீங்கள் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது? ஒன்றும் செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக என் வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 பெண் பிள்ளைகள், அவங்களுக்கு உங்கள் இஷ்டப்படி என்னன்னாலும் செஞ்சுக்குங்க, அவங்களுக்கு எந்த தீங்குனாலும் செஞ்சுக்குங்க. உலகத்திலே மோசமான கலாச்சாரத்தை கொண்ட சோதோம் குமாரா என்ற பட்டணத்திலே வாழ்ந்த லோத்துவே இப்படி பேசுவார்னா, பரலோக கலாச்சாரம் எவ்வளவு மேலானது, மேன்மையானது, ஆண்டவர் நம்மை குறித்து எப்படி பேசுவார்? லோத்து சொன்னார், என் பிள்ளைய தர்றேன் அப்படின்னாரு. ஆண்டவர் சொல்றார், பிதா சொல்றார், என் பிள்ளைய தந்துட்டேன் அப்படின்றார். அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்த மிகப்பெரிய நல்ல காரியம். என் சொந்த பிள்ளையவே நான் கொடுத்துட்டேன் பலியா, வேறையா? இப்போ ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக கொடுத்ததுனால எந்த பிசாசும் உங்களை என்னையும் அவரை மீறி தொட முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. நாம் இடம் கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஏன்னா பூமியில் அதிகாரம் யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு. பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா வாழ்கிறதுக்கு வசிக்கிறதுக்கு கொடுக்கலங்க, பூமியுடைய அதிகாரம் மனுஷனுக்கு. அப்போ பூமியில் நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ நடக்கணும்னா அதற்கு நாம் அனுமதி கொடுத்துருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் வேலை செய்யணும்னாலும் நம்ம தான் அனுமதி கொடுக்கணும். பிசாசு நம்ம குடும்பத்தில் வேலை செய்யணும்னாலும் நம்ம தான் அனுமதி கொடுக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட கல்லனை கடைசி நேரத்தில் கூட ஆண்டவரால் என்ன செய்ய முடிஞ்சுச்சு? காப்பாற்ற முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது உங்களே என்னை ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? தீங்கு நாளிலே, தீமையான சூழ்நிலையிலே பரவாயில்ல அப்படியே போப்பான்னு விட்டுருவார் ஆண்டவர்? கண்டிப்பாக விட மாட்டார். தன் நம்மளை அதிகமாக நேசித்தனால தான் நம்முடைய மீட்புக்காக சொந்த குமாரனையே பலியாக கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அருளாமல் இருப்பது எப்படின்னு வசனம் சொல்லுது. நாம் கேட்குற பாதுகாப்பை எப்படி கொடுக்காமல் இருப்பார்? நம்முடைய குறைவை எப்படி நிறைவாக்காமல் இருப்பார்? கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். நமக்கு தேவை விசுவாசமும் பொறுமையும். ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசமும் இருக்கணும், பொறுமையும் இருக்கணும். கிருபை ஆண்டவரோடு நம்ம என்ன செய்கிறது? இணைக்கிறது. அதான் தாவீது சொல்றார் இல்லையா, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மை எப்போ தொடருது? நான் நல்லவனாக இருக்கும்போது. கிருபை எப்போ தொடருது? நான் கெட்டவனாக இருக்கும்போது. நான் கெட்டவனாக மாறி கெட்ட வழிகளில் போகும்போது கிருபை என்ன செய்தான்? இதை எப்போ சொல்கிறார் அவர்? நியாயப்பிரமாண காலத்தில் பேசுகிறாரு கிருபையை. அது நியாயப்பிரமாண காலம். அங்கே கெட்டது பண்ணிட்டா பனிஷ்மெண்ட்டு தான். அல்லது நமக்கு பதிலாக ஒரு மிருகத்தை கொல்லணும், அதனுடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்திற்கான நிவாரண பலியை செலுத்தணும். ஆனால் அந்த காலகட்டத்தில் தாவீது கிருபையை உணர்ந்தவராய் பேசுகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் தொடரும், கிருபையும் தொடரும். நன்மை, நான் ஆண்டவருக்கு முன்னாடி நீதிமானாய் நடக்கும்போது. கிருபை, ஒருவேளை நான் வழி விலக்கி பிசைக்கி நடந்தா தேவனுடைய கிருபை என்ன செய்யும்? தொடர்ந்து வந்து என்ன அரவணைச்சு என்ன மறுபடியும் எங்கே கொண்டு வரும்? நல்வழிக்கு, ஆண்டவர் விரும்புகிற வழிக்கு என்னை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நீங்களும் நானும் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நிழலிலே, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறத நாம் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. வேறு எங்கே உட்கார்ந்துருக்கிறதை காட்டிலும் இது ரொம்ப மேன்மையான அனுபவம், தேவ சமூகத்தில் உட்கார்றது. இதுதான் சுகமான பாதுகாப்பு. நமக்கு ஒரு
ஆப்பிள்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு கூட எண்ணிடலாம். ஆனால் ஒரு விதையில எத்தனை ஆப்பிள் பழம் வரும்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பழங்கள் எல்லாமே விதையுள்ள பழங்கள். விதை எதற்கு? விதை எதற்காக கொடுத்தார் ஆண்டவர்? விதைக்கிறதுக்கு. ஆகாரம் சாப்பிட்றதுக்கு. விதை விதைப்பதற்கு, ஆகாரம் சாப்பிடுவதற்கு. நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் கூட கவனிச்சிங்கன்னா அவனுடைய ஆவிக்குரிய அர்த்தமே அதுதான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லாத்தையும் படைச்சிட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய சகல மரத்தினுடைய கனியையும் நீங்கள் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். எதையுமே உங்களுக்கு நான் விளக்கலை. ஆனால் ஒன்று மட்டும் கவனிங்க, தோட்டத்தின் நடுவில் ஒரு 2 மரம் இருக்குது பாருங்க. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க மரம், அதுக்கு பேர். இன்னொரு மரத்தினுடைய பேர் ஜீவ மரம், ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து சாப்பிட்டோம்னா சரீர மரணம் இருக்காது. சரீர பிரகாரமாக மரணமே இருக்காது. நித்தியமாய் வாழ்ந்து கொண்டே இருப்போம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனியை புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கட்டளை, அதெல்லாம் நமக்கு தெரியுது, படிக்கும்போதே புரியும். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அது தேவனுடைய தசம பாகம். நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம், 90% நீ என்ன செஞ்சிடலாம்? சாப்பிடலாம். ஆனால் அந்த நடுவில் இருக்க அந்த 2 மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10% அதை சாப்பிடாதீங்க. ஆண்டவர் அன்னைக்கே சொல்லி கொடுத்தார். சில கேட்குறாங்க, தசம பாகம்ன்றது நியாயப்பிரமாண காலத்தில் மோசே மூலியமாக தான் ஆண்டவர் கொடுத்தாரு, அதுக்கு முன்னாடிலாம் இல்லை. அதுக்கு முன்னாடி தசம பாகம் இல்லைனா, காணிக்கை இல்லைனா, ஆபேல் எப்படி ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினார்? காயினுடைய தம்பி ஆபேல் எப்படி தேவன் விரும்புகிற காணிக்கையை செலுத்தினார்? அவர் மிருகத்தை பலி கொடுத்து தான் வந்தார். காயின் என்ன பண்ணாரு? பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைச்சார். அது தேவனுடைய வழி அல்ல, அது சுயமான வழிகள். ஆண்டவர் சொன்ன வழியிலே காணிக்கை தசம்பாத்தை என்ன செய்யணும்? கொண்டு வந்து தரணும். அப்ப ஆண்டவர் விதையுள்ள பழங்களை கொடுத்தது எதற்கு என்றால், விதையை விதைக்கணும், ஆகாரத்தை என்ன செய்யணும்? சாப்பிடணும். இதை இப்படி கூட சொல்லலாம், ஆகாரம் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு, விதை நாளைக்கு சாப்பிட்றதுக்கு. அல்லேலூயா. ஆகாரம் இன்னைக்கு சாப்பிட, விதை நாளைக்கு சாப்பிட. அப்போ பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் பத்தாது, அதை சரியாக விதைக்க தெரியணும். தொழிலில் சரியாக விதைக்கணும், ஊழியத்தில் சரியாக விதைக்கணும், இன்னும் குடும்பத்தில் அதை சரியாக விதைக்கணும். இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வசனம் சொல்லுதியா பூமியிலே பொருட்களை சேர்த்து வைக்காதீங்க, இங்கே பூச்சியும் துருவும் அழிக்கும் அப்படின்னு இருக்குது, அதனால் நம்ம பூமியில் எந்த சொத்தும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சிலர் அந்த வசனத்தை வச்சு பேசுகிறாங்க. ஆண்டவர் அதோட நிப்பாட்டல. ஆண்டவர் என்ன சொன்னார்? அதுக்கப்புறம் பூமியில் சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்? எங்கே சேர்க்கணுன்னாரு? பரலோகத்தில் சேருங்கன்னு. உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்கள்னு சொல்கிறார். எப்படி சேர்க்கிறது பரலோகத்தில்? தேவனுடைய ஊழியத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய ஒவ்வொரு விதையும், ஒவ்வொரு பணமும் பரலோகத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் போய் சேரும். நீங்கள் விதைக்கிறது இங்கே தான், ஆனால் அக்கௌண்ட் எங்கே கிரெடிட் ஆகும்? பரலோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதில் கிரெடிட் ஆகும். இதுதான் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறது. அடுத்த கேள்வி, பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம பரலோகத்தில் அதை எடுத்து, நம்ம பரலோகம் போனதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம செலவு பண்ண போகிறோமா? பரலோகத்தில் அதை எடுத்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதா? நமக்கு எங்கே தான் தேவை? பொக்கிஷம் எங்கே தேவை? பூமியில் தான் தேவை. புரியுதுங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பூமிக்குரிய காரியங்கள்லே நீ கவனம் செலுத்தி அதில் கொண்டு போய் சேர்க்காத,
அது லாஸ் கூட வரலாம். அதான் பூச்சியும் துருவும் அழிக்கும். ஆனால் என்ன பண்ணு, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்ப்பதற்குண்டான வழிகள் எதுவோ அதில் நீ கொண்டு போய் சேரு. அதான் காணிக்கை, தசமபாகம், ஊழியத்தினுடைய மற்ற தேவைகளை சந்திக்கிறது, இது எல்லாமே அதில் வரும். அதில் கொண்டு போய் என்ன செய்யும், உன் பொக்கிஷத்தை சேரு. அப்போ பரலோக அக்கௌண்ட்டில் இருக்கும். எப்போ உங்களுக்கு தேவையோ விசுவாசத்தின் மூலம் நீங்கள் என்ன செய்ய முடியாத ரிசீவ் பண்ண முடியும். ஏன்னா விதைச்சிட்டீங்க அப்படின்னா தேவன் கண்டிப்பாக அதற்கான அறுவடை உங்களுக்கும் எனக்கும் அவர் தருகிறார். இப்போ இது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா நாம் ஏன் பேங்க்கில் போய் பணத்தை போட்டு வைக்கிறோம்? பேங்க்குள்ளே போய் பணத்தை எடுத்து பேங்க்குள்ளேயே செலவு பண்ணுறதுக்கா? இல்லை. பேங்க்கில் பணத்தை போட்டு வச்சா சேஃபாக இருக்குது, வீட்டை விட சேஃபாக இருக்குது. ஆனால் எதுக்கு அங்கே போட்டு வைக்கிறோம்னா, திரும்ப அதை எடுத்து எங்கே தான் செலவு பண்ண போகிறோம்? உலகத்துக்குள்ளே, பூமியில் தான் செலவு பண்ண போகிறோமே தவிர பேங்க்குள்ளே இல்லை. இதே தான் நாம் ஊழியத்தில் செலவு பண்ணுற, விதைக்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோக அக்கௌண்ட்டில், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அது சேர்த்து இருக்கும். எதுக்கு அங்கே சேர்க்குறோம்னா, பரலோகம் போய் அதை செலவு பண்ணுறதுக்கு இல்லை. பூமியில் இருக்கும் போதே அதை எடுத்து என்ன செய்ய போகிறோம்? அதை நாம் செலவு செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா சிலர் அப்படி நினச்சிக்கிறாங்க, பரலோகம் போயிட்டு நம்ம அதை எடுப்போம், நமக்கு அந்த கிரெடிட் வரணும். இல்லை. அல்லேலூயா. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு அறுவடை வேணுமோ அந்த அளவுக்கு நாம் விதையை அதிகப்படுத்திடுவோம். அறுவடை எனக்கு எவ்வளோ வேணும்னு நான் தீர்மானம் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவேன்? விதைக்க ஆரம்பித்து விடுவேன். வசனம் சொல்லுது, கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும். இல்லையா? வசனம் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச, கிறிஸ்தவர்களாக இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இது. பி கிளாஸ் விசுவாசம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது பி கிளாஸ். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பது என்னது? அது ஏ கிளாஸ் ஃபெய்த். இப்போ நம்ம பி கிளாஸில் வாழ போகிறோமா, ஏ கிளாஸில் வாழ போகிறோம்? பி கிளாஸ் யாருக்கு அப்படின்னா, முதல்ல ரட்சிக்கப்பட்டு பாவ சூழ்நிலைகளிலும் ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப அடிமட்டமாகவும் இருந்து ரட்சிக்கப்பட்டு முதல்ல ஆண்டவருக்குள்ளே வர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் என்னது? கேளுங்கள் கொடுக்கப்படும். அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவர் தர்றாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணும்? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, அந்த ஏ கிளாஸ் லைஃபுக்குள்ளே வந்துடணும். ஆண்டவர் கொடுத்த உடனே அதுலேருந்து அவங்க என்ன செய்யணும்? தசம பாகத்தை, அதாவது விதையை விதைக்க ஆரம்பிக்கணும். விதைக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்து என்ன செய்யும்? பூமி இருக்கிற நாள் வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அப்போ உங்களுடைய பணப்பெருக்கம் உங்ககிட்ட தான் இருக்குது, உங்கள் விதையில் தான் இருக்குது. உங்கள் விதை எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அறுவடை உங்களை வந்து சேரும். அல்லேலூயா. மனிதனுடைய பெருக்கம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தான் இருந்துச்சு. மனிதனுடைய பெருக்கம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தான் இருந்துச்சு. அப்போ எந்த ஒரு விவசாயியும் கவனித்து பார்த்தீங்கன்னா, விதை நெல்லை சாப்பிட மாட்டாங்க, விதையை சாப்பிட மாட்டார்கள். இன்னும் சொல்லணும்னா, விதைக்கிறதுக்குன்னு ரொம்ப தரமான விதையை எடுத்து வச்சுருப்பாங்க. மிகவும் தரமான விதையை தான் என்ன செய்வாங்க? எடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்? தரமான விதையை விதைச்சோம்னா விளைச்சல் எப்படி இருக்கும்? தரமான விளைச்சலாக இருக்கும், அதிக மகசூல் கிடைக்கும், அதிகமான அறுவடையை அவர்கள் எடுக்க ஆரம்பிப்பார்கள். இது விவசாயிக்கு நல்லாவே தெரியும் பாருங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே பல தடவை அதை செஞ்சு 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 அவங்க பழக்கப்பட்டதுனால அவங்கள்ட்ட போய் ஏன் இதை விதைக்கிறீங்க, விதைக்கிறதுக்கு நீங்களாவது வச்சு சாப்பிட்லாம்லன்னு சொன்னால், அப்போ நாளைக்கு சாப்பிட நான் என்ன செய்யறதுன்னு கேட்பான். அதனால தான் ஆகாரம் இன்றைக்கு சாப்பிடுவதற்கு, விதை நாளைக்கு சாப்பிடுவதற்கு. அல்லேலூயா. மத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6:11.
ஆண்டவர் ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார். அதில் நல்லா கவனிங்க, 9ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சிங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, அதாவது என்ன மாடலில் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாகன்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் எங்கே தான் வராரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும். அர்த்தம் என்னன்னா, அன்னன்னைக்கு சாப்பாடை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். இல்லை, இந்த அர்த்தம் அன்னைக்கு காலகட்டத்துக்கு சரி. அதாவது அன்னன்னைக்கு எங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்கன்னு அந்த அர்த்தத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பழைய உடன்படிக்கையில் அது சரி. ஆனால் இன்றைக்கு அது சரியல்ல. ஏன்? அதாவது இன்னைக்கு அர்த்தம் வேற. வயிற்றை நிரப்புறதுக்காக உணவை கொடுங்க அப்படின்னு கேட்குற அர்த்தம் இல்லை. இன்னொன்று, அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு நாம் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? வீட்டில் என்ன இருக்குது? என்ன இருக்குதுங்க? அரிசி இருக்குதா இல்லையா? வீட்டில் மூடையோ கிலோ கணக்குலையோ வீட்டில் இருக்கா இல்லையா? ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல. ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்முடைய நாடு மிகவும் பஞ்சத்தில் தான் இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் அதுதான் அன்னாடம் காய்ச்சின்வாங்க. அன்றன்றைக்கு காய்ச்சி அன்னன்னைக்கு உழ வச்சு சாப்பிட்றது இல்லையா? இன்றைக்கி அப்படி தான் சாப்பிட்றோம். ஆனால் அன்னன்னைக்கு சாப்பாடே அன்னன்னைக்கு தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைய நிலைமை அப்படி அல்ல. வீட்டில் அரிசி இருக்கும், பருப்பு இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆக்கிடணும். என்ன பாருங்கள், ஒரு ஊழியக்காரர், அவர் சிங்கப்பூர் தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதன். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ரொம்ப வறுமை, காணிக்கையே ரொம்ப கம்மியாக தான் வருமா. அப்போது அவருடைய மனைவியும் அவரு மட்டும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் கேஸ் தீர்ந்து போச்சு, சிலிண்டரு தீர்ந்து போச்சு. தீரவ மனைவி அவர்கிட்ட சொல்லும்போது அவர் கையில் பணம் இல்லை வாங்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணிக்கார், நேராக போயிட்டு கேஸ் ஸ்டவ் முன்னாடி போய் நின்று ஜோம் பண்ணியிருக்கார். ஆண்டவரை நோக்கி ஜோம் பண்ணிட்டு இப்போ பற்ற வைன்னு இருக்கார். பற்ற வச்சோன்னே எரிய ஆரம்பிச்சிருச்சு. எரிய ஆரம்பித்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமையல்லாம் முடித்து சாப்பிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் போய் ஜோம் பண்ணுவார், அது எரிய ஆரம்பிக்கும். இப்படியே 1 மாதம் போயிருக்கு பாருங்க. அவர் ஊழியத்தை தொடர்ந்து நடத்துகிறார். அவர் 1 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே போல் அடுத்த நாள் போய் அவர் ஜோம் பண்ணுறாரு, பற்ற வைன்றாரு. பற்ற வைச்சா ஆனால் உண்மையிலே சிலிண்டர் தீர்ந்துருச்சு. 1 மாதமாக ஜெபம் பண்ணி அது என்ன செய்யுது, எரியுது. 1 மாதம் கழித்து அடுத்த நாள் காலையில் போய் ஜோம் பண்ணுறாரு, எரியலை. இப்போ பற்ற வச்சா எரியலை. ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இந்த மாதிரி எரியலையே, நான் என்ன பண்ணுறது? உன் பர்ஸை திறந்து பாரு, சிலிண்டர் வாங்குறதுக்கான பணத்தை உனக்கு நான் கொடுத்துட்டேன், ஒழுங்காக காசை கொடுத்து வாங்குன்னாராம். அல்லேலூயா. நிறைய பேர் இப்படி தான். ஆண்டுடைய கிருபையினாலையா எனக்கு ரொம்ப கம்மியாக அந்த இது கிடச்சிச்சியா, அதாவது கம்மியாக ஒரு விஷயம் கிடச்சா அது கிருபையாம், அது மட்டும்தான் கிருபைன்னு நினைக்கிறாங்க. அவர் 2000 ரூபாய்க்கு வாங்கினார், நான் 1500 ரூபாய்க்கே வாங்கிட்டேன், இதை எல்லாமே ஆண்டுடைய கிருபை அப்படிங்கிறாங்க. கம்மியாக வாங்கிறது மட்டும் கிருபை இல்லைங்க. 2000 ரூபா பெருமானமுள்ள பொருளை 2500 ரூபா போட்டு வாங்கினாலும் அதுவும் தேவனுடைய கிருபை தான். எப்படியா சொல்ல முடியும்? எனக்கு 500 ரூபா லாஸ் கிடையாது. உங்களை 2500 ரூபா கொடுத்து வாங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த அளவுக்கு பணத்தை உங்களுக்கு என்ன செய்திருக்காரு, கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அன்னன்னைக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு நாம் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒன்று, ஒரு வாரத்துக்கு தேவையானதை வாங்கிடுறோம், அல்லது ஒரு 15 நாளைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சிடுறோம், அல்லது மாதத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குகிறோம். சிலர் வருட ஜாமான்களை இன்றைக்கும் வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போது தேவையான அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, எடுத்து என்ன செஞ்சிடலாம், சமைச்சு சாப்பிட்றலாம். இப்போ போயிட்டு ஆண்டவரே அன்றன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்னு சொன்னால்
அன்னன்னைக்கு எங்களுக்கு நீங்கள் பார்த்து ஏதாவது படி அளந்து கொடுங்கன்ற அர்த்தத்தில் இன்றைக்கு இந்த வசனம் வராது. அந்த அர்த்தத்தை இது சொல்லலை. இப்போ இன்னும் இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆகாரத்தை இன்று தாரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? எங்களுக்கு, அந்த வசனத்தை கவனிங்களேன். 11வது வசனம் மறுபடியும் வாசிங்க. இப்போ நான் அதை எப்படி படிக்கிறேன்? எங்களுக்கு ஆகாரத்தை இன்று தாரும் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம்ல ஆண்டவர். எங்களுக்கு ஆகாரத்தை இன்றைக்கு தாரும். ஏன் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்னு சொன்னார்? வேண்டிய ஆகாரம், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது என்ன வேண்டிய ஆகாரம் அப்படின்னா, எனக்கு எது பிடிக்குமோ அதை கொடுங்கன்னு கேட்கல. எங்களுக்கு வேண்டிய ஆகாரம், என் ஹார்ட்டுக்கு எது நல்லதோ அந்த ஆகாரத்தை கொடுங்க. என் லங்ஸுக்கு எது நல்லதோ அந்த ஆகாரத்தை கொடுங்க. என் லிவருக்கு எது நல்லதோ அந்த ஆகாரத்தை எனக்கு கொடுங்க. என் கிட்னிக்கு எது நல்லதோ அந்த ஆகாரத்தை எனக்கு கொடுங்க. எனக்கு எது வேணும்னு எனக்கு தெரியல. என் நாக்கு எது கேட்குதோ அதை மட்டும் தான் நான் கேட்பேன். நல்லா உப்பு போட்டு நல்லா இனிப்பு போட்டு சாப்பிட்ணும்னா பிடிக்கும். என் நாக்குக்கு அது மட்டும் தான் தெரியும். ஆனால் என் உடம்புக்கு எது கேட்குதுன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிறேன்? ஆண்டவரே, என்னுடைய சரீரத்திற்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு கொடுங்க. அதனால சில நேரங்களில் வீட்டில் நம்ம நாக்குக்கு பிடிக்காத சாப்பாடாக இருக்கும். ஆனாலும் எப்போ இந்த வெளிப்பாடு வந்துருச்சோ அப்போ என்ன செஞ்சிடணும்? இல்லை, ஆண்டவர் இன்னைக்கு இதை தான் நமக்கு என்ன செஞ்சுருக்காரு? கொடுக்குறாரு. இதனுடைய தேவை நம்முடைய சரீரத்தில் எங்கேயோ இருக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு உறுப்பையும் தனியாக வெளியெடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. நமக்கு தெரியவும் தெரியாது. அது செலவும் கூட. எந்த உறுப்பு என்ன எவ்வளவு சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அன்னன்னைக்கு உள்ள ஆகாரத்தை, நமக்கு வேண்டிய ஆகாரத்தை நமக்கு கொடுக்கிறார் என்றால், ஹார்ட்டுக்கு தேவையான, ஹார்ட்டுக்கு எது சாப்பிட்டா நல்லதோ அது அன்னைக்கு வரும். கிட்னி கொஞ்சம் ஏதோ டேக்கா பண்ணுது, கொஞ்சம் வேலையை காட்டுது அப்படின்னா, அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன ஆகாரம் தேவையோ அது அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேபிளுக்கு வந்துடும். அல்லேலூயா. நீங்கள் நினைப்பீங்க நான் ரொம்ப ஐடியா பண்ணி இதெல்லாம் பண்ணேன்னு. கிடையாது. உங்களுக்கு அந்த ஐடியாவை கொடுத்தது கர்த்தர். இன்னைக்கு இதை செய்வோம், இன்னைக்கு இதை செய்வோம்னு சொல்லி சொன்னது யார்? ஆண்டவர். அதனால தான் நீங்கள் அன்னைக்கு அந்த ஃபுட்டை போய் ரெடி பண்ணுறீங்க. என் மூளைக்கு இன்னைக்கு எது தேவையோ, எந்த ஆகாரம் தேவையோ அந்த ஆகாரத்தை ஆண்டவரை எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கொடுங்க. அப்படியெல்லாம் சொல்லும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம ஜெபத்தை பண்ணும்போது, இந்த குறிப்பாக இந்த வார்த்தையில் நம்ம பேசும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி நினச்சி தான் என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா. எல்லா நேரமும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுங்க. எல்லாமே நாம் சாப்பிடுகிற உணவுகளின் மூலியமாக என்ன செய்யணும்? எல்லாத்தையும் சரிப்படுத்தணும். அல்லேலூயா. நான் விரும்புகிறதும் ஆண்டவர் விரும்புகிறதும் என்னென்னா, பணம், ஐஸ்வர்யம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கவே கூடாது. ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை டக்குன்னு போய் வாங்குற அளவில் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்திலேயும் ஐஸ்வர்யத்திலையும் வளர வேண்டும். 2 விதமான ஷாப்பிங் இருக்குது பாருங்க. பொதுவாக ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் கடைக்கு போனால், இப்போ ஒரு சேலை எடுக்க போகிறீங்க, முதல்ல போனோடனே எதை பார்ப்பீங்க? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே உங்களை அட்ராக்ட் பண்ணுறது எது? அந்த சேலையினுடைய கலர், டிசைன், இதெல்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணும். நேராக சேலைக்கிட்ட போன உடனே அடுத்து நீங்கள் பார்க்குறது எது? எதை பார்ப்பீங்க? விலை. நம்மெல்லாம் அதான் பார்ப்போம். போனோடனே இது என்ன விலை போட்டிருக்கானோ அப்படின்னு. இப்போது இன்னொரு சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் பெரிய பணக்காரரு, நிறையா பிஸ்னஸ் பண்ணுறவர். அவங்க அக்கௌண்ட்டில் லட்ச லட்சமாக இருக்குது பணம். இப்போ அவங்க வர்றாங்க,
கடைக்குள்ளே வர்றாங்க. அவங்க வந்தோடனே முதல்ல அவங்கள எது அட்ராக்ட் பண்ணணுன்னா, அதே கலர் அதே டிசைன் தான் அவங்கள அட்ராக்ட் பண்ணும். அவங்க முதல்ல அதை அட்ராக்ட் பண்ணோடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதை எடுத்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. கையில் தொட்டு அதை பார்ப்பாங்க. ஆனால் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, உடனே விலைக்கு போக மாட்டாங்க. ஒன்று தான் எடுக்கணும்னு வந்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆகும், அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் 10 ஐட்டம் இருக்கும், 10ஐயும் எடுத்துருவாங்க. 10ஐயும் பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுவாங்க. விலையவே எங்கே தான் போய் கேட்பாங்க, பில்லு போகிற இடத்துல தான் கேட்பாங்க. இப்போ அது அவங்களால எப்படி அது முடிஞ்சுது அப்படின்னா, அவர்களுக்கு பணம் என்கிற பாதுகாப்பு அவங்க அக்கௌண்ட்டில் இருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்க விலையை பெருசாக நினைக்காம அவங்களுக்கு பிடிச்சதை ஃபுல்லாக எடுக்கிறாங்க. இது ஒரு உதாரணம். அப்போ பணம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கவே கூடாது. அதை மேற்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யத்தில் நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய காரியங்களுக்கு செய்கிறதுக்கும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் உங்கள் பணம் இன்னும் பணம் இல்லையே, இது இருந்தால் அப்படி செஞ்சிடலாமே, இது இருந்தால் அப்படி செஞ்சிடலாமேன்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு, வருத்தப்படுற அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அது நடக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 25, 26. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதிக்காது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் குடும்பத்தில் சோம்பேறிகள் யாராவது இருந்தால் அவங்க முன்னாடி பைபிள் எடுத்து வச்சு இந்த வசனத்தை எடுத்து வச்சு சத்தமாக வாசிங்க. அப்போயாவது உள்ள ஏறுதான்னு பார்ப்போம். சோம்பேறியுடைய கைகள் என்ன செய்யுமா, வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை என்ன செய்யுமா, கொல்லும். அர்த்தம் என்ன, அவன் பேசிக்கா ஒரு சோம்பேறி, அந்த அம்மா பேசிக்கா ஒரு சோம்பேறி. வேலையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் இப்படிப்பட்ட நபர்களை அதிகமாக பார்த்திருக்கிறேன். நம்முடைய ஊரில் அதிகமாக பார்த்துருக்கிறேன். வேற எந்த ஊர்லையும் நான் இவ்வளோ பார்த்ததில்லை. நார்த் இந்தியா வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். கடைகளில் வேலை செய்கிறவங்க கூட எப்படி நினைக்கிறாங்கன்னா, சம்பளம் வரணும் மாதமானா, ஆனால் வேலை மட்டும் செஞ்சிடக்கூடாது. நாங்கள் கம்பெனியில் வேலை செய்யும்போது திடீர்னு என் கூட வேலை பார்த்த ஒருத்தர் வந்தார். வந்துட்டு, என்ன சார் அவர் இவரோட பெரிய தொல்லையாக இருக்குது, இப்படி இது பண்ணுறாரு அப்படி பண்ணுற ஏதோ சொல்லிட்டு இருந்தார். இப்போ நான் கேட்டேன், ஏன் சார் வேலை பார்க்க சொல்லிட்டாரான்னு கேட்டேன். அவர் என்ன சார் இப்படி பேசுகிறீங்கன்னாரு. வந்திருக்கதே வேலை பார்க்குறதுக்கு தான், கம்பெனியில் வந்திருக்கிறது எதுக்கு, வேலை பார்க்குறதுக்கு. அநேகருக்கு என்னென்னா வேலையெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க, அட்டண்டன்ஸ் போட்டால் மாதமான சம்பளம் வந்துடும். எப்படி வரும், அவங்களுக்கு தான் பைபிள் சொல்லுது சோம்பேறி. சோம்பேறியுடைய கைகள் வேலை செய்ய சம்மதிக்காதான். ஆகையினாலே அவனுடைய ஆசை அவன் என்ன செய்யும். ஆனால் அவங்களுக்கு மனதில் இருக்க ஆசையை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்பா அந்த அளவுக்கு இருக்கும். நான் 2-3 வீடை கட்டிடுவேன், அல்லது பெரிய வீடை கட்டிடுவேன். கட்டி நான் அதில் வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவை எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவேன். அப்புறம் இன்னும் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆசை இருக்கும், ஆசை தவறில்லை. ஆனால் அதற்கேற்ற உழைப்பு இருக்கணும், அதற்கேற்றாற் போல் வேலை செய்யணும். இப்போ நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கோம்னா ஊழியத்தில் உழைக்கணும், ஊழியத்தில் வேலை செய்யணும். நிறைய பேர் வேலை செய்கிறதுனா என்ன நினைக்கிறாங்கன்னா, கையினாலேயும் கால்னாலேயும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மட்டும் வேலைன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஐடி கம்பெனியில் அப்படியே வேலை செய்கிறாங்க இல்லை. ஜம்முன்னு ஏசி ரூமில் சேரில் உட்காந்துருப்பான், சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருப்பான். சரிங்களா, அரை மணி நேரத்துக்கு ஒருக்க எந்திரிச்சு பாத்ரூம் போவான், டீயை குடிப்பான், எல்லாம் செய்வான். நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்போம், சார் எவ்வளோ அற்புதமான வாழ்க்கை. ஆனால் அவன் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் பிபி ஏறிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு. வெளியில் கடுமையான வேலை செய்கிறாரு பாருங்க,
அவருக்கு கூட பிபி ஏறாது. அவர் நல்லா உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பார். அப்போ ஆசைப்படுவது தவறல்ல, ஆனால் அதற்கேற்ற உழைப்பை நாம் செய்யணும். ஊழியத்தில் அதே போல் உழைக்கணும். ஊழியத்தில் உழைப்புனா என்னன்னா, அதிகமான நேரம் தேவனோடு தேவ சமூகத்தில் உட்காரணும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஆண்களுக்கு ஓடி ஆடி வேலை செய்கிறது ஈஸி, அவங்களால பண்ண முடியும். ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறது கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்குள்ளே வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டாங்க. நிறைய கவர்மெண்ட் கவர்மெண்ட் இதுகளுக்குள்ளெல்லாம் நம்ம போகிறோம், ஏதோ ஒரு வேலையை கேட்குறோம்னா நம்ம ஒன்று கேட்போம், அவங்க ஒன்று பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் சில எரிச்ச வர மாதிரி பேசுவான், கேட்கவே கோபமா வரும். சில நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான். நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக கேட்டோம்னா நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான். ஆள் போய் உட்காந்துருப்பான், காதில் விழுகாத மாதிரி உட்காந்துருப்பான். ஏன்னா டிப்ரெஷன். ஊழியத்தில் வேலை அப்படின்னா அதிகமான நேரம் ஆண்டவரோடு உட்கார்றது. அல்லேலூயா. ஆண்டவரும் ஊழியக்காரன், இது அதிகமான நேரம் இருக்கும்போது தான் அதுதான் ஊழியத்திற்கான உழைப்பு. எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டே இருக்கிறது இல்லைங்க. அது இருக்கலாம், எந்த அளவில் இருக்கணுமோ அவ்வளோதான். நிறைய ஊழியர்களை பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருப்பான், வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டான், ஆண்டவர் சமூகத்தில் உட்கார மாட்டான். ஏன்னா வார வாரம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆள் இருக்கும், வேறு ஆளுகளை விட்டுருவாங்க. இவங்க வேலை என்னது? ஒவ்வொரு வீடு வீடாக போகிறதா இவங்க வேலை. ஒவ்வொரு வீட்லேயே போய் உட்காந்துட்டு அவங்கள தாங்குறேன் தூங்குறேன்ட்டு தூங்க வச்சுட்டு வர்றது தான் வேலை. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர் ஜனங்களுக்காக என்ன சொல்லுகிறார், என்ன பேசுகிறார்ன்றத ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிறதே கிடையாது. ஏன்னா அடங்கி உட்கார முடியாது. அதுதான் சொல்றார், சோம்பேறியுடைய கைகள் வேலை செய்ய சம்மதியாததுனால் அவனுடைய ஆசையை அவன் என்ன செஞ்சிருமா, கடைசி வரைக்கும் மனதில் ஆசை மட்டும்தான் இருக்கும். அந்த ஆசையை அவர்களால் நிறைவேற்றவே முடியாது. அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான். யாரு? சோம்பேறி. எல்லா நாளும் பார்க்கறது பூரா அவனுக்கு ஆசை வருது, இச்சை வருது. அடுத்து சொல்றாரு, நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். ஆக்சுவலாக எப்படி வரணும்? சோம்பேறி வேலை செய்ய மாட்டான் இல்லையா? அதான் முதல்ல சொல்றாரு. நீதிமான் வேலை செய்வான் தான் வரணும் வசனம். ஆனால் என்ன சொல்றாரு? நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பானா. இப்போ நீதிமானுடைய வேலை என்னதுங்க? இந்த வசனத்தின்படி கொடுக்கிறது. அல்லேலூயா. நீதிமானுடைய வேலை என்ன? கொடுக்கிறது தான் வேலையே. கொடுக்கிறது தான் வேலைன்னா எனக்கு இருக்கணுமே, கண்டிப்பாக இருக்கும். ஏன் ஆண்டுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கும்போது தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? அதை கொடுக்கிறார். கொடுக்கிறதுனால நாமும் என்ன செய்யணும்? பிசினித்தனம் இல்லாமல் அதை கொடுக்கணுமா. அப்ப கொடுக்கும்போது தேவன் மிகுதியான அறுவடையை உங்களுக்கு எனக்கும் தருகிறார். நம்முடைய விதையை பெருகச் செய்கிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். நாமெல்லாம் நீதிமான்கள்ன்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப நீதிமான் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் வசனம் சொல்லுது. நீதிமான் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். எங்க? ஊழியத்தில், மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல, எல்லா காரியத்திலையும் நீதிமானுடைய இருதயம் சந்தோஷமாய் கொடுக்கும். சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? பணத்தை அப்படியே பெருக்கிக்கிட்டே இருப்பான், நோட்டை போட்டு கசக்கி அதில் இருக்க காந்தி தாத்தாவே அழிஞ்சிருவார். அந்த அளவுக்கு கையில் வச்சுக்கு. ஏன்னா வேற நோட்டு வந்துருமா, எக்ஸ்ட்ரா நோட்டு வந்துடக்கூடாது. அதெல்லாம் என்னது? பணத்தின் மீதான பேராசை. அது உலகம் சொல்லுது பணத்தை மதிக்கணுமையா, மதிக்கலைன்னா அது நம்மளை விட்டு போயிடும். கிடையாது, என்னுடைய வேதம் அப்படி சொல்லலை. பணத்தை மதிங்கன்னு சொல்லலை, தேவனை தான் மதிக்கணும்னு சொல்லியிருக்குது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் தான் சொல்லியிருக்கு. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறு போன்ற காரியமாய் இருக்கிறது. அதுதான் பொருளாசை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். என்றைக்கு பொருளின் மீதும் பணத்தின் மீதுமான பேராசையை நாம் விட்டு ஒழிக்கிறோமோ அன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் தீர்க்காயுசாய் வாழ்வோம். அப்போ உடனே நினைக்கலாம், அப்போ பணம் இல்லாமல் வாழ்கிறதா? கிடையாது.
ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஆசை தேவன் மீது இருக்கணும். அப்ப தேவன் நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். அதை நாம் என்ன செய்யணும்? அதை அனுபவிக்கணும், அதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும், ஊழியத்தில் விதைக்கணும், இந்த மாதிரி காரியங்களை செய்யணுமே தவிர அதை என்ன செய்யக்கூடாது? அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பணம் உங்களுக்கு உதவும், பண ஆசை தவறு. அல்லேலூயா. இப்போ நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் என்ன செய்யணுமா? கொடுக்க வேண்டும். அப்போ ஊழியத்தில் நாம் பிசினித்தனம் இல்லாமல் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும்போது தேவன் அதை விட பல மடங்கு அறுவடையை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலையும் தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஏன்னா இதை ஏன் நான் தைரியமாக சொல்கிறேன்னா, அவர் திரும்ப கொடுத்தாதான் நீங்கள் மறுபடியும் விதைக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? இது ஏதோ ஒரு டைம் விதைச்சிட்டு அறுவடையை வாங்கிட்டு அப்படியே போகிறது இல்லைங்க. இது அந்த கதை இல்லை. பூமி இருக்கிற வரைக்கும், நாம் உயிரோடு இருக்க வரைக்கும் நாம் விதைக்கணும். தேவன் அதை மிகுதியான அறுவடையாக தர்றாரு. தந்ததுலேருந்து மறுபடியும் என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அறுவடையாக கொடுக்குறாரு. அப்போ இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நாம் விதைக்கிற காரியத்தை, விதைக்கிற விதையை, சின்னதோ பெருசோ, அதை 100 மடங்கு அறுவடையாக மாற்றுவதற்கு நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அதனால தான் விதையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்று விரும்பினால் ஆண்டவர் சொன்ன ஒரே வழி இதுதான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். அப்போ ஆண்டவருடைய வழிகளிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது, இந்த விதைக்கிறதே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுனுடைய ஒரு காரியம்தான். ஏன்னா அவர் வசனம் சொல்லியிருக்கு, அதனால் நான் விதைக்கிறேன், அவ்வளோதான். அதுதான் கரெக்டான ஒரு மென்டாலிட்டி. ஊழியக்காரர் பாவம் நினைக்கிறதோ, ஊழியம் பாவம்னு நினைக்கிறது, இப்படி நினச்சி விதைக்கிறது இல்லை. என்னுடைய பெருக்கத்திற்காக நான் என்ன செய்கிறேன்? விதைக்கிறேன். அதுதான் சரியான ஒரு மனது. அந்த மனதோடு விதைக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் விதைச்சிருக்கிறேன், எனக்கு 100 மடங்கு அறுவடையை நீங்கள் என்ன செய்ய கொடுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் அதை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான். கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு கொடுக்கிற தேவன். அது மட்டுமல்ல, நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி நாங்கள் எந்தவித பிசினித்தனமும் இல்லாமல் உடைய ஊழியத்திலேயும் மற்றவர்களுக்கும் எங்களால் ஆண்டவரே கொடுத்து உதவ முடிந்த அளவிற்கு நாங்கள் மிகுதியாய் கொடுக்க எங்களை தகுதிப்படுத்துவீராக. உம்முடைய நாமம் எங்களுடைய பலத்த துருகமாய் இருக்கிறது ஆண்டவரே. நீதிமானதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான்ற வசனத்தின்படி உம்முடைய நாமத்தின் பின்னால் நாங்கள் ஒளிந்து கொள்ள, நாங்கள் பாதுகாப்பாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். இதற்காக நமக்கு நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க கிருபை செய்யுங்க. மிகுதியான அறுவடையினால் நிரப்புங்க. வியாதி ஆயிருக்கோள் சுகத்தை பெறட்டும். இன்னும் ஆண்டவரே, ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.